நிக்கிலும் கரிஷ்மாவும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நிக்கில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாரு. அதனால என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் வாங்கிட்டு வர மறந்து போயிருப்பாரு. கரிஷ்மா ஆல்ரெடி அந்த ரிங்கை வாங்கி வச்சிருப்பா. அதை எடுத்து கொடுக்குறான். நிக்கில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதை கரிஷ்மாவோட அப்பா கிட்ட போய் கேட்கிறான். கரிஷ்மாவோட அப்பாவும் கரிஷ்மாவை கூப்பிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க நீயா வாங்கினியா இல்ல அவன் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கரிஷ்மாவோட அப்பா நிக்கில் என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் காசு கேட்டான்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அதை கேட்ட கரிஷ்மா பயங்கரமா கடுப்பாயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி நிக்கில் கிட்டே கொடுத்துட்டு போயிடுறா. நிக்கிலுமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட காசு கேட்டேன். அவரால் தர முடியலனாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் நிக்கிலுமே கரிஷ்மாவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப மீரான்ற ஒரு பொண்ணை காட்டி இவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, இவ தங்குறதுக்கு ஏதாவது பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு கரிஷ்மாவும் அங்க இருந்து போயிடுறா. நிக்கிலுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு திடீர்னு பின்னாடி பாக்குறா முன்னாடி பாக்குறா அப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து நிக்கிலுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கும். இப்ப அவனுமே வேற ஒரு பையன் கிட்ட சொல்லி இவ தங்குறதுக்கு பிளேஸ் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்றான். நிக்கிலோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அப்ப அங்க வந்த ஒருத்தர் மீராவை பத்தி பேசிட்டு இருக்காரு. நிக்கிலும் மீராவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறான். மீரா கரிஷ்மாவோட தங்கச்சி, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேக்குற நிக்கிலுக்குமே இப்ப பயங்கர ஷாக் ஆயிடுது. நிக்கில் கரிஷ்மா கிட்ட மீரா உன் தங்கச்சியா, இது ஏன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கரிஷ்மாவும் பல வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுல இருக்கிற காசெல்லாம் திருடிட்டு போயிட்டா, அதனால எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவ திரும்ப வந்ததை வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்லி அவளுமே அங்க இருந்து போயிடுறா. நிக்கில் இப்ப மீரா சேஃபா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ எங்க இருக்கான்னு அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவன் அவளை பாக்குறதுக்காக நேரா அந்த இடத்துக்கே போயிடுறான். அங்க போய் பார்த்தா மீரா தங்கி இருக்கிற இடம் ரொம்பவே மோசமா இருக்கு. அதனால நிக்கிலும் மீராவை அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். மீரா சைனால ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பா. அவ கூட வேலை பாக்குறவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம காசு தரலன்னா நம்ம லேப்ல அடிச்சு உடைச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. மீராவும் அவங்க அப்பா கிட்ட இருந்து காசை எப்படியாவது திருடி எடுத்துட்டு போலாம் தான் இந்தியாவுக்குமே வந்திருப்பா. நிகிலோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். இப்போ கரிஷ்மா கிட்ட மீரா கார்ல தான் வெயிட் பண்றான்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்கிற கரிஷ்மாவும் மீராவை என் ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றத சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே மீராவை பார்க்க போறாங்க. பார்த்தா மீரா அந்த காருக்குள்ள இல்ல. ரெண்டு பேருமே இப்ப பார்ட்டில தேடி மீராவை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப கரிஷ்மா நிக்கில் கிட்ட இவ இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், இவளை எப்படியாவது கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றா. இப்ப நிக்கிலுமே மீராவை கார்ல கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா போற வழியில அவங்களோட வண்டியுமே ரிப்பேர் ஆயிடுது. நிக்கில் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அதை ரெடி பண்ண முடியல. ஆனா மீரா அதை ஈஸியா சரி பண்ணிடுவா. மீராவை டிராப் பண்ணிட்டு நிக்கில் அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடும். அதனால பார்ட்டில இருக்கிற எல்லாருமே இப்ப கிளம்பி போயிடுறாங்க. நிக்கிலும் கரிஷ்மாக்காக சர்ப்ரைஸ் பிளான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். ஆனா லேட்டா வந்ததுனால பண்ண முடியாம போயிருக்கும். இப்ப கரிஷ்மாவும் அவளை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கரிஷ்மாவும் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப நிக்கிலும் எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. அதனால சோகமா மாடியில நின்னுட்டு இருக்கான். இத பாக்குற மீராவும் இப்ப நிக்கில் கிட்ட பேசுறதுக்காக அங்க போய் நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, இந்த டைம்ல நீ யோகா பண்ணணும்னு சொல்லி சில யோகாவும் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் நிக்கில் வீட்டுல இவங்களோட கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். மீரா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கீழே வர அந்த நேரம் பார்த்து கரிஷ்மாவும் அங்க வந்துடுறா. மீராவை பாக்குற கரிஷ்மாவும் எப்பவும் போல நிக்கில திட்ட ஆரம்பிக்கிறான். நிக்கிலுமே கண்டிப்பா இவங்க அப்பாவை மீட் பண்ண மாட்டா, நான் ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் ஒரு ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருக்கும். அந்த ரூம்ல பாத்ரூம் கூட இருந்திருக்காது. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம மீரா அங்கேயே பாத்ரூம் போயிட்டு இருப்பா. அதை பாக்குற நிக்கிலுக்குமே பயங்கர கஷ்டமாயிடுது. அடுத்த நாள் மீராவும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போகும்போது நிக்கிலும் மீராவை எப்படியோ தடுத்து உங்க அப்பாவை நான் வெளியே கூட்டிட்டு வரேன், நீ தூரத்துல இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் வெளியில கூட்டிட்டு வந்து மீராவுக்கு தெரியற மாதிரி அவங்க அப்பாவை நிப்பாட்டி பேசிட்டு இருக்கா. மீராவும் அவங்க அப்பாவை பார்த்து பயங்கர சந்தோஷமாயிடுறா. இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி பஸ்ல வராங்க. இப்ப மீராவும் நிக்கில் கிட்ட நீ என்ன பண்ணாலும் கரிஷ்மாவோட திட்ட தான் செய்வா, உனக்கும் கரிஷ்மாக்கும் செட்டே ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு நிக்கிலும் நானும் கரிஷ்மாவும் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றான். மீராவோட
மீராவோட லேப்ல ரவுடிங்க எல்லாம் வந்து காசு கேட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வீக்ல காசு வரலன்னா இந்த லேப அடிச்சு உடைச்சிருவான்னு சொல்லிட்டு போறாங்க. மீராவுமே நிக்கில் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி, எங்க அப்பாவோட சிஸ்டம்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும், அவரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதுல இருந்து நான் காசு எடுத்துப்பேன்னு சொல்லி கேக்குறா. நிக்கிலோ என்னது ஹேக் பண்ண போறியா, அதெல்லாம் வேணாம், இரு நான் அவர்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிலுமே அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறான். எனக்கு ஒரு 10 கோடி அமௌண்ட் தேவைப்படுது, அது இருந்துச்சுன்னா என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கரிஷ்மாவோட அப்பா கிட்ட போய் காசு கேக்குறான். கரிஷ்மா அப்பாவும், கரிஷ்மா உங்ககிட்ட எதை பார்த்து லவ் பண்ணான்னு தெரியல, ஆனா நீ அவளை லவ் பண்றதுக்கான காரணம் அவகிட்ட காசு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் நீ அவளை லவ் பண்றன்னு ஒரு மாதிரியா பேசிடுறாரு. இவர்கிட்ட காசு வாங்க முடியாதுன்றதுனால ஹேக் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு மீராவுக்குமே இப்ப இவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். மீராவுமே அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிடுறா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மீரா கூட இருக்கிற டைம்ல நிக்கிலுமே அவங்க அப்பாவோட சிஸ்டத்துல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். மீராவை அங்க பாக்குற அவளோட பெரியப்பாவுமே மீராவை போட்டு அடிச்சுட்டு இப்ப எதை திருடிட்டு போக போற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மீராவோட அப்பாவுமே அங்க வந்துடுறாரு. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. எல்லாருமே இப்ப ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க. அப்ப மீரா நிக்கில் கிட்ட உனக்கு தேவையான அமௌண்ட் எங்க அப்பா கிட்ட நான் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நிக்கிலுமே அதெல்லாம் வேணாம், உனக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். மீராவுமே அவனை கட்டி பிடிச்சிட்டு என்னை எங்க அப்பா கூட சேர்த்து வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே போயிடுறாங்க. நிக்கிலுக்கு அவனுடைய பிசினஸ்க்காக 10 லட்சம் தேவைப்பட்டிருக்கும். கரிஷ்மா இப்ப அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறா. ரெடி பண்ணலன்னு சொன்னா கரிஷ்மா திட்டுவான்றதுனால நிக்கிலுமே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி பொய் சொல்லிடுறான். அடுத்த நாள் மீராவும் அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக ஹேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. அவங்க அப்பாவை பார்த்த மீராவுக்கு திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட இருந்து திருடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அவ அப்பா கிட்ட போயிட்டு அவளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி காசும் கேக்குறா. அவங்க அப்பாவுமே எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க நிக்கில தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அன்னைக்கு நிக்கில் வந்து உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் கேட்டது அவனுக்காக இல்ல, அவன் எனக்காக தான் கேட்டான் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றான். அதை கேட்கிற மீராவோட அப்பாவுக்குமே நிக்கில பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இங்க நிக்கிலுமே கொஞ்சம் கொஞ்சமா மீராவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு மீரா நிக்கில கூப்பிட்டு உனக்கும் கரிஷ்மாக்கும் செட் ஆகாது, கரிஷ்மா உன்னை திட்டிட்டே தான் இருப்பான், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா நிக்கிலோ நான் 7 வருஷமா கரிஷ்மாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் என்னால அவளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா நிக்கிலுக்குமே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இருந்திருக்காது. மீராவுமே இப்ப இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளோட போனை எடுத்துட்டு போயிட்டு கரிஷ்மாவோட ரூம்ல வச்சுட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. நிக்கிலுக்கும் கரிஷ்மாவுக்குமான கல்யாண சடங்கு இப்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் கரிஷ்மாவும் மீராவோட போனை பாக்குறா. பார்த்தா அதுல ஃபுல்லா நிக்கிலோட மெசேஜ் தான் இருக்கு. அதை பாக்குற கரிஷ்மா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் இப்பதான் புரிய வருது. இப்ப கல்யாண பந்தலுக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. அப்ப கரிஷ்மா நிக்கில் கிட்ட லவ்வர்ஸ் 2 பேரும் பிரேக்கப் பண்றாங்கன்னா அது வேற, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகுதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நிக்கிலுமே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் மீராவை தான் லவ் பண்றேன்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். இப்ப மீராவுமே ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல நிக்கில பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நிக்கிலுமே கல்யாணத்தை நிறுத்திட்டு அங்க இருந்து ஓடி வரான். பார்த்தா மீரா இவனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படக்கதையோட உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.